ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் அவர் சேனல். நம்ம இன்றைக்கி கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்னால் கண்டினியூஸாக போடக்கூடிய ஸ்டிச்சஸ் தான். நம்ம இது வரைக்கும் ஜரி வச்சு போட்டப்போ என்ன பண்ணோம்னா சிங்கிள் செயின் ஸ்டிச் கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 லைனாக நம்ம கொடுக்க போகிறோம். 2 லைனாக நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுதான் டபுள் செயின் ஸ்டிச், அப்புறம் கண்டினியூஸ் செயின் ஸ்டிச்னு சொல்லலாம். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணிக்கிறோன்னா ஜரி த்ரெட் எடுத்துகிட்டு குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டிச்சஸை போட போகிறோம். நம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் போடும் போது பெருசாக போடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆக ஆக நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டிச்சஸை லெவல் கம்மி பண்ணிவிட்டு வாங்க. லெவல் கம்மி பண்ணிட்டு வரதுன்னா குட்டியாக போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குட்டியாக போட்டால் தான் பார்க்கவே நீட் அண்ட் க்யூட்டாக அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸ்க்கு போடுறப்போ என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் நம்ம ஜரி வச்சோ இல்லை சில்க் த்ரெட் வச்சோ நம்ம லைன்ஸ் போடுறப்போ நம்ம பெருசாக போட மாட்டோம். சின்னதாக தான் ஸ்டிச்சஸ் போடுவோம். அந்த போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கறதா இருந்தாலும் எந்த ஒர்க் கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டிச்சஸை சின்னதாக ஆக்கிட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஜரியில் போடும்போது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம ஒரு லைனாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் இதில் என்ன பண்ண போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச்சு போட போகிறோம். நம்ம அந்த எண்டில் என்ன பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே அந்த லைன் எண்டுக்கு அப்புறம் பக்கத்துலேயே ஒரு லைன் போட போகிறோம். ஸோ அந்த எண்டு ஆனதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு வாட்டி குத்தி ஒரு சின்னதாக ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் போட போகிறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் லைன் போட்டுட்டு வந்தீங்களா, அடுத்தது அதுக்கு கீழேயே நம்ம பக்கத்துலேயே ஒட்டி ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு ரிவர்ஸில் அப்படியே திரும்பவும் அதே ஸ்டிச்சஸை கண்டினியூ பண்ண போகிறோம். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இல்லையா அப்படி இல்லை கண்டினியூஸ் செயின் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன் நான் இதை திரும்ப சொல்கிறேன்னா இந்த டபுள் செயின் ஸ்டிச் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளவுஸில் போட ஆரம்பிப்போம். நம்ம ஒரு பேக் நெக் எடுத்தாலோ இல்லை ஹேண்ட் எடுத்தாலோ இல்லை ஃப்ரண்ட் நெக் எடுத்தாலுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு 4-5 டைம்ஸ் என்ன பண்ணுவோம்னா ஸ்டிச்சஸ் நம்ம போடுவோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிப்போம். ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஸ்டிச்சஸை போடுவோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டபுள் செயின் ஸ்டிச்சை நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜரியில் நமக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனால் தான் சில்க் த்ரெட்டில் நம்மளால் போட முடியும். ஏன்னா ஜரி த்ரெட் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும், ஆனால் சில்க் த்ரெட் அப்படி இருக்காது. அது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். அதை நமக்கு ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு என்ன ஆகிடும்னா அருந்துடும். ஸோ அதுக்காக தான் இப்போ எண்ட் நாட் போட போகிறோம். கடைசியில் நம்ம எண்ட் நாட் கிளாஸுமே பார்த்துருக்கோம். அந்த கிளாஸை நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சஸை பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லைன் போட்டு காமிச்சிட்டேன். ஸோ திரும்பவும் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா திரும்ப ஒரு லைன் ஃபாஸ்ட்டாக போட்டு காட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு ஸ்லோவில் காமிச்சிருக்கேன், அடுத்தது ஃபாஸ்ட்டாக போட்டு காமிக்கிறேன். போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் மை சேனல்.